இப்போ நீங்க கேட்டை நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது 1ஆம் பாதமா 2ஆம் பாதமா 3ஆவது பாதமா 4ஆவது பாதம் இது எதற்கு பயன்படுது அப்படின்னா இந்த பாதம் 1 2 3 4ங்கிறது நவாம்சத்தினுடைய நிலை மாறும். இப்போ புதன் திசை 17 வருஷம் அப்படின்னு சொன்னா 17 வருஷம் புதன் திசையும் முழுமையா ஒருத்தருக்கு நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட்டினத்தார் சொல்ல மாடு மனை மக்கள் வீடு எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டதுயா. நல்லாவே மெமரி பவர் இருக்கும். கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரமா இருக்கிறதுனால சின்ன வயசுல எனக்கு என்னெல்லாம் நடந்தது, யாரெல்லாம் என்னை தூக்கி வச்சு கொஞ்சினாங்க, யார்கிட்டலாம் நான் பேசணும், யார் வீட்டுக்கு லீவுக்கு போனோம், யார் கூட நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தோம், ஸ்கூல்ல எப்படி நடந்துக்கிட்டோம், ஸ்கூல்ல நம்ம எல்கேஜி படிக்கும் போது நமக்கு யார் மிஸ்ஸா இருந்தாங்க, யார் சாரா இருந்தாங்க, நம்ம எப்படி என்ன மாதிரி எல்லாம் இருந்தோங்கிற நினைவாற்றல்கள் விருச்சகம் கேட்டையிலே பிறந்தவர்களுக்கு அதிகம் இருக்கும். வாழ்க்கையில் என்றுமே ஜெயித்தவர்கள், உயர்வானவர்கள், லட்சியவாதிகள், வாழ்ந்து காட்டுபவர்கள், இவர்கள் முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடியவர்களை தான் ரோல் மாடலா எடுத்துக்கிறாங்க. வீழ்ந்தவர்களை ஒருபோதும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரோல் மாடலா எடுத்துக்கிறதே கிடையாது. விதிப்பயன் ராசியாதிபதி செவ்வாய்க்கு புதன் பகை கிரகம் என்பதால் மாமாவனால இழப்பு அல்லது மாமாவை இழக்கிறது, மாமாவுக்கும் வீட்டுக்கும் ஏதோ ஒரு பந்தங்கள் ஏற்பட்டு 2-3 வருஷங்கள் நாங்கள் பேசிக்காம இருந்தோங்கிற மாதிரி ஒரு மன தூக்கங்களை சந்திக்கிறதுலாம் அந்த புதன்ல சில காலங்களில் நடக்கும். நேயர்களுக்கு வணக்கம். நட்சத்திர சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய வாழ்நாள் தசாபுத்தி பலன்கள், அதாவது அவங்க பிறந்ததுல இருந்து அவங்க வாழ்நாள் முழுக்க நடக்கக்கூடிய தசாபுத்தி பலன்கள், இந்த பலன்களை வச்சு இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பார்ட் 1 வீடியோல கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய பிறப்பின் ரகசியத்தை பத்தி பேசியிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த பார்ட் 2 வீடியோவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு தெள்ள தெளிவாக புரியும். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் இவருடைய கணிப்புல கேட்டை நட்சத்திரத்தின் தசாபுத்தி பலன்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய தசாபுத்தி பலன்கள் எந்தெந்த தசை இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கும்? அதாவது முதல்ல கேட்டை நட்சத்திரங்கிறது நமக்கு எந்த ராசியில இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். விருச்சக ராசி அது காலச்சக்கரத்திற்கு மேஷம் என்ற முதல் ராசிக்கு 8வது ராசி என்று சொல்லக்கூடிய ராசியில இருக்கும். சந்திரன் எங்க இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கணும். சந்திரன் இருக்கிறத தான் ராசின்னு சொல்றோம். அப்ப சந்திர பகவான் விருச்சகத்துல இருப்பார். இது ராசி ஆயிடுச்சு. கூடுதலா இவர்களுடைய லக்னம் என்ன அப்படின்னு தெரியும் போது இந்த தசாபுத்தி 100% ஒத்துப்போகக்கூடியதாக இருக்கும். லக்னம் சில மாறுதல்களாக இருக்கும்போது இந்த நட்சத்திரத்தினுடைய தசாபலன்கள் அடிப்படையில் சில மாறுதல்கள் இருந்தாலும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சம்பவங்களுக்கு இது முழுவதுமாக ஒத்துப்போகக்கூடிய ஒரு அமைப்புகள் கிடைக்கும். சரி. அதுல பாதம் 1 2 3 4 இப்போ நீங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது 1ஆம் பாதமா 2ஆம் பாதமா 3ஆவது பாதமா 4ஆவது பாதம் இது எதற்கு பயன்படுது அப்படின்னா இந்த பாதம் 1 2 3 4ங்கிறது நவாம்சத்தினுடைய நிலை மாறும். அப்ப அந்த நவாம்ச நிலையை வைத்து இவர்களுடைய பலன்கள் அந்த தசா வருடங்கள், இப்ப புதன் திசை 17 வருஷம் அப்படின்னு சொன்னா 17 வருஷம் புதன் திசையும் முழுமையா ஒருத்தருக்கு நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு அந்த 17ல கொஞ்சம் அளவு குறைந்து 16 15 அப்படி அமைப்பு. 2ஆம் பாதங்கிறது அதுல பாதி, 3ஆவது பாதங்கிறது அதுல பாதி, 4ஆவது பாதத்துல கடைசியில பிறந்த ஆளுகளுக்கு புதன் திசை வெறும் 4 மாசம் 2 நாள் வெறும் 4 நாள் இருந்த அமைப்புகள்லாம் இருக்கு. அப்ப அந்த தசாபலனை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எத்தனாவது பாதத்துல பிறந்திருக்கிறீங்க, எந்த வயது வரை உங்களுக்கு புதன் திசை நடந்தது அல்லது நடக்கும், இப்ப பிறக்கிற ஆட்களுக்கு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எதுல பார்க்கலாம்? அந்த ராசி நவாம்ச கட்டத்திற்கு கீழாக ஜனனகால இருப்பு மகாதிசா புதன் இத்தனை வருடம் இத்தனை மாதம் இத்தனை நாள்னு எழுதியிருக்கும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நீங்க பிறந்த வருடம் மாதம் தேதி அதோட இதை கூட்டும்போது எத்தனை வருஷம் உங்களுக்கு புதன் திசை நடக்கும், அதன் பின்ன நம்ம சொல்லக்கூடிய இந்த தசாபலன்களுடைய வருடங்கள் எல்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் நீங்க ஆயுள் பலத்தோட இருப்பீங்களோ அதை பொறுத்து இந்த தசாபலன்களுடைய பூர்வ புண்ணிய விதியின்படி உங்களுக்கு இந்த வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய நபர்கள், நீங்க இருக்கக்கூடிய வாழ்விடம், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தார், அதான் சொல்லுவாங்கல்ல பட்டினத்தார் சொல்ல மாடு மனை மக்கள் வீடு எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டதுயா. அதாவது கருவுல இருந்து கல்லறை வரை ஏற்கனவே நமக்கு என்ன நிர்ணயிக்கப்பட்டதோ அதன்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் நடக்கும் அப்படின்றத இந்த தசாபுத்திகள் நீங்க பார்க்கலாம். அந்த அடிப்படையில கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு புதன் மகாதசையினுடைய இருப்பு நம்ம ஒரு நடுநிலையா வச்சு பேசுவோமே, ஒரு 9 வயசுன்னு வச்சுக்கிறோம். ஒரு 7ல இருந்து 8 9 வயதுக்குள்ள புதன் திசை உங்களுக்கு முடியுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த புதன் திசையில நீங்க சந்திக்கக்கூடிய நீங்க கிரகிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு அப்படியே வாழ்க்கையில மத்தியம வயதுல பிரதிபலிக்கும். அதனால இந்த திசையை நீங்க ரொம்ப கவனமா, உங்களுக்கு ஒரு குழந்தை கேட்டை நட்சத்திரத்துல பிறந்திருக்குன்னா புதன் திசை காலங்களில் அவங்களை எப்படி
நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறதும், நீங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும் போது இளமையில் நமக்கு சில விஷயங்கள் ஒரு 3-4 வயதுக்கு மேலே நல்லாவே மெமரி பவர் இருக்கும். கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரமா இருக்கிறதுனால சின்ன வயசுல எனக்கு என்னெல்லாம் நடந்தது, யாரெல்லாம் என்னை தூக்கி வச்சு கொஞ்சினாங்க, யார்கிட்டலாம் நான் பேசணும், யார் வீட்டுக்கு லீவுக்கு போனோம், யார் கூட நம்ம வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தோம், ஸ்கூலில் எப்படி நடந்துக்கிட்டோம், ஸ்கூலில் நம்ம எல்கேஜி படிக்கும் போது நமக்கு யார் மிஸ்ஸாக இருந்தாங்க, யார் சாரா இருந்தாங்க, நம்ம எப்படி என்ன மாதிரியெல்லாம் இருந்தோங்கிற நினைவாற்றல்கள் விருச்சகம் கேட்டையிலே பிறந்தவர்களுக்கு அதிகம் இருக்கும். அந்த நினைவாற்றலை அசைப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதிகமா வந்து தன்னுடைய பள்ளி பருவங்களை நினைத்து மகிழக்கூடியவர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. அப்போ அந்த சின்ன வயசுல வரக்கூடிய அந்த புதன் திசையை ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புதன் வந்து ஒரு விஷயத்தை எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கக்கூடிய கிரகம். அதை வந்து பச்சோந்தி கிரகம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்துல. அதுக்குன்னு வந்து பச்சோந்தினா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து தயார்படுத்திக்கிடுவாங்க. ஓகே. அந்த ஒரு பொது மேடையில் இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி, வீட்டில் இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய எல்லா திறமைகளையும் எந்த நேரத்தில் எந்த அளவில் வெளிப்படுத்தணுங்கிற விஷயத்தை அந்த புதன் பகவான் இவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருவார். ஓகே. அதனாலேயே இந்த கேட்டை நட்சத்திரம் புதன் மகாதிசையில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் என்றுமே ஜெயித்தவர்கள், உயர்வானவர்கள், லட்சியவாதிகள், வாழ்ந்து காட்டுபவர்கள். இவர்கள் முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடியவர்களை தான் ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க. வீழ்ந்தவர்களை ஒருபோதும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கிறதே கிடையாது. சின்ன வயசுலேயே அவர்கள் அந்த குணத்தோடு இருப்பார்கள். ஊர்லேயே பெரிய ஆள் யாரு, இந்த சமுதாயத்திலேயே பெரிய ஆள் யாரு, இந்த பெரிய பெரிய விஷயங்களை செய்த சாதனையாளர்கள்லாம் யாரா இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் எப்படி பேசுறாங்க, எப்படி உடை கொடுக்குறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்கள்ட்ட என்ன தனித்திறமை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப கிரகிப்பாங்க. அந்த கிரகிக்கிறதுக்கு வாய்ப்பு வெளியில அவங்களுக்கு கிடைக்கலங்கிறக்காக வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தன்னை சுத்திய உறவுகள், அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம். ஏன்னா புதன்கிறது தாய் மாமனை சொல்லி குறிக்கக்கூடிய ஒரு கிரகங்கிறதுனால அந்த மாமா அப்படின்ற ஒரு உறவு இவர்களுக்கு ரொம்ப உன்னதமான ஒரு உறவாக நேசிக்கக்கூடியவர்களாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். விதிப்பயன் ராசியாதிபதி செவ்வாய்க்கு புதன் பகை கிரகம் என்பதால் மாமாவனால இழப்பு அல்லது மாமாவை இழக்கிறது, மாமாவுக்கும் வீட்டுக்கும் ஏதோ ஒரு பந்தங்கள் ஏற்பட்டு 2-3 வருஷங்கள் நாங்கள் பேசிக்காம இருந்தோங்கிற மாதிரி ஒரு மன தூக்கங்களை சந்திக்கிறதுலாம் அந்த புதன்ல சில காலங்களில் நடக்கும். மாமா நல்லவராக இருப்பாரு, மாமாவுக்கு வந்திருக்கிற ஒய்ஃப் இவங்களுக்கு பிடிக்காதவங்களா போயிடுவாங்க. இவங்களை வந்து ரொம்ப ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து மாமா வந்து இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை தன் பிள்ளை போல ரொம்ப பார்த்துக்கிறவர். அதே காட்டுவாரு, நெஞ்சுல தூக்கி போட்டு கொஞ்சுவாரு. தனக்கு பிள்ளை பிறந்திருந்தாலும் கூட தன் சகோதரி பிள்ளைய தன் பிள்ளை போல் பார்த்துக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உறவுகள்ல ஒரு சிக்கல்கள் வரும். இது யதார்த்தம் தான். இருந்தாலும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாமாவை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அந்த பாசத்துக்காக ரொம்ப ஏங்குவாங்க. இந்த பாசம், இந்த அன்புங்கிறது மாமாங்கிற ஒரு உறவு பெண்களாக பொறுத்தவரை அந்த திருமண பந்தம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த மாமாங்கிற ஒரு உறவு கணவரே அந்த ஒரு நிலைக்கு வரும்போது அதை ஆசையா சொல்லி கூப்பிடுறது, அந்த பாசங்கள்லாம் எனக்கு கிடைக்கணும்னு ஏங்குறது, சின்ன வயசுல இவர்கள் போட்ட ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட அந்த பார்த்து வாங்கி கொடுத்த அந்த பாசங்கிறதுக்காக ரொம்ப ஏங்குறது. ஒன்றும் இல்லைங்க, சின்ன விஷயத்துல அந்த புதனுடைய ஆதிக்கமா இருக்கிறதுனால ஒரு ஸ்கூல் பேக்ல கூட, ஒரு வாட்டர் பாட்டிலில் கூட, தான் கொடுத்துற ஒரு யூனிஃபார்மில் கூட ஒரு கலைநயம் இருக்கணும், ஒரு அழகு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அதை எடுத்துகிட்டு போகிற ஸ்டைலே ஒரு விதமான ரொம்ப நுட்பமாக அழகாக இருக்கும். அந்த மாதிரி அந்த பாசத்தில் வந்து கனெக்ட் ஆன இவர்கள் வந்து அந்த கல்யாணத்துலையும் அதை எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இவர்களுக்கு விதி அந்த தசாபலன்களில் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அதுவே காலத்திற்கும் இவர்களுக்கு அந்த பாசத்திற்கே ஏங்கி அந்த தன்னை பாசங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வந்து தன்னை ஒருத்தர் கேர் பண்ணணும், என்னை ஒருத்தர் கவனிக்கணும், என்னுடைய சின்ன சின்ன மூமெண்ட்ஸை கூட பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் கேட்டைக்கு அதிகம் இருக்கும். ஏன்னா அது புதனுடைய அம்சமாக இருக்குது. அதனால் புதனே கலைகளுடைய அம்சம். அதை வந்து சாஃப்ட் மைண்டு, இவங்களை கொஞ்சம் மிஸ் பண்ணாலும், கொஞ்சம் தள்ளி வச்சாலும், கொஞ்சம் இவங்களை ஒதுக்கணும்னு ஒருத்தர் நினைச்சாலும் கூட நீ என்னையா ஒதுக்குறது, நானே ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற குணாதிசயங்களை அந்த புதன் சின்ன வயசுலேயே இவர்களுக்கு கொடுத்து விடுவார். ஸோ பெரிய ஆட்கள் எல்லாம் இவங்க இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறதுனாலையோ என்னவோ கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளும்னு சொல்கிறாங்களா சார்? ஆமா, அதாவது கேட்டை பார்த்தீங்கன்னா கொட்டுப்பட்டாலும் நாங்கள் மோதிர கையில தான் கொட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்கள். எப்பயுமே பெருசா நினைக்கிறது, பெரிய விஷயங்களை பத்தி திங்க் பண்றது, இதெல்லாமே இவர்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் இங்கே வந்து நம்ம திரும்ப சொல்கிறோம், தசாபலன் தான் உங்களை கொண்டுட்டு வரும். நீங்கள் வந்து புதனில் முடிச்சிடுறீங்க, புதன் திசை வந்து ஒரு 10 வயசுல முடியுது உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கேது திசைக்கு நீங்கள் வர்றீங்க. எப்படி வச்சு பார்த்தாலும் 10க்குள்ள உங்களுக்கு வந்திருந்தாலும் விவரம் தெரியாத ஒரு வயசு தான். 10க்கு மேலே வரும்போது 2 கெட்டா ஒரு டீனேஜ் பருவத்தில் உங்களுக்கு கேது மகாதசா உள்ள வருது. நம்ம சொல்லுவோம் கேது அப்படின்னாலே ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். ஐயா தான் ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, இளமையில் ஞானமும் குமரியின் அழகும் கழுதையின் வேகமும் கடைசி வரை வராது கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சின்ன வயசில் வரக்கூடிய அந்த ஞானம் அப்படிங்கிறது சில பேரை வந்து ஆன்மீக பாதைக்கு அழைச்சிட்டு போகும், சில பேரை வாழ்க்கையவே ஆன்மீகமாக வாழ வச்சுவிடும். அது மாதிரி இந்த கேது திசையில் ஒன்று கிடைக்கல, ஒன்று கிடைச்சது எனக்கு நிலைக்கலை, ஒன்றுக்காக நான் ஏங்கினேன், ஒன்றுக்காக நான் கஷ்டப்பட்டேன்,
நல்லா இருந்த உறவுகளை நான் இழந்தேன். எங்களை மாமாவை இழந்தேன், அம்மாவை இழந்தேன், அல்லது அப்பாவை இழந்தேன், என்னுடைய படிப்பை இழந்தேன். ஏதோ ஒன்று என்னை விட்டு போச்சு, ஏதோ ஒன்றில் நான் ஞானத்தை கற்றுக்கிட்டேன், ஒன்றுக்காக நான் தவித்தேன், அல்லது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் படிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் ஆட்பட்டேன். உடம்பெல்லாம் ஒரே ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை வந்தது. எனக்கு பக்கத்தில் இருக்கிற ரூம்மேட்டுனால நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தது. பக்கத்தில் இருந்த அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய என்னுடைய அந்த ஏன்னா சின்ன சின்ன நிகழ்வுகள்லாம் கேட்டைக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்படுத்தப்பட்டேன் அப்படின்லாம் பார்ப்பாங்க. உடனே இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிறது, இவங்க ரொம்ப இதாக இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் படுத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தாய் தந்தையர் எப்படி இருப்பாங்கன்னா, வீட்டிலலாம் என் பிள்ளை புத்திசாலி தான், இங்கே வந்தால் ஏதோ ஒன்று மாறிடுது அப்படின்ற மாதிரி இவங்க இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை சூழல்லையே ஒரு அழுத்தத்தை கேது மகாதசையில் இவங்க சந்திச்சிருப்பாங்க. நிறைய இழப்புகள், நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரிவுகள், நிறைய தனிமை துயர், கூட இருந்துக்கிட்டே நான் யாரு கூடயும் கனெக்டட் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, நீ சரிப்பட்டு வர மாட்ட, ஒத்து வர மாட்ட, உன்னால முடியாது, உன்னால இது நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த வார்த்தைகளுமே இவர்கள் மனசை ரொம்ப சின்ன வயசுல பாதிச்சிருக்கும். எதுக்குடா நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு சினிமாவில் சொல்ற மாதிரி இவர்கள் நான் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு தன்னைத்தானே. ஏன்னா ஒரு பக்கம் புதன் நிறைய டேலண்ட்டை கொடுத்துருச்சு, இன்னொரு பக்கம் அந்த கேது அந்த திறமைகள்லாம் முடக்குது. இந்த திறமையை வெளியில கொண்டுட்டு வரணும், கேது கொண்டுட்டு வர விட மாட்டேங்குது. இந்த ரெண்டுக்கும் இடையில அந்த டீனேஜ்ல இவர்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிற முழிப்பு இருக்குது. இதை போய் படிக்கிற நேரத்தில் ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ போய் இவர்களுக்கு கேது திசை நடக்குது, கொஞ்சம் கவனமா பார்த்து நீங்க டீல் பண்ணுங்கன்னு சொல்லவா முடியும்? என்ன திசை நடக்குதுன்னு எனக்கே தெரியல அந்த நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். அப்போ அதெல்லாம் அவங்க ஃபைட் பண்ணி ஒரு படிப்பையும் முடித்து, ஒரு அனுபவத்தை முடித்து, அடுத்து ஒரு அற்புதமான தசாக்குள்ள இவங்க உள்ள வருவாங்க. ஸோ அடுத்த தசை இந்த சுக்கிர மகாதசை, இந்த பிறப்பின் ரகசியம் பார்ட் 1 வீடியோல நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த தசை. நிச்சயமா அதுல கூட நான் சொல்லியிருந்தேன், உங்க லக்னத்தை தெரிஞ்சு நீங்க வச்சுக்கோங்க, உங்க லக்னம் என்னன்னு பாத்துக்கோங்க. அந்த சுக்கிர மகாதசை வருது அப்படின்னா அந்த சுக்கிரன் அப்படின்றது ஒரு டீமா ஜோதிடத்துல சொல்லப்படுது. அதாவது அசுர குரு அப்படின்னு சொல்லக்கூடியதே ஒரு அமைப்புன்னு சொல்றோம். தேவகுரு ராசிகள்னு ஒண்ணு பிரிக்கிறோம். உதாரணத்துக்கு இப்ப அசுரகுரு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் இதெல்லாம் அசுர குருவிற்கு ஃபேவரான வீடுகள். சுக்கிரனுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு லக்ன அமைப்புகளா வரும். இதே மாதிரி தேவகுரு அப்படின்னு சொல்றது தனுசு, மீனம், மேஷம், விருச்சகம், கடகம், சிம்மம் இந்த 6 குருவினுடைய தேவகுரு அணி லக்னங்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. கிரகங்கள்லயே சுபர், அசுபர், யோகர், மாரகர், பாதகர், வாதகர் அப்படின்லாம் அமைப்புகள் இருக்கு. அதை வச்சு தான் அந்த சாபலன்கள் நடக்குது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த லக்னமும் ஃபேவரா அமைந்து, ஏன்னா நட்சத்திரம் கேட்டை என்பது புதனுடைய நட்சத்திரம். புதனுக்கு சுக்கிரன் ஒரு நட்பு அணி லக்னங்களா வந்துருது பாத்தீங்களா? அப்படி வரும்போது லக்னம், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, இப்ப உதாரணம் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் இப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. உங்க லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா மீன லக்னமா அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது, ராசிக்கு யோகரான அந்த விருச்சிக ராசிக்கு ஆதிபத்தியம் பெற்ற அந்த செவ்வாய் குருவுக்கு யோகராக வந்தாலும் கூட சுக்கிர பகவானுடைய திசைக்கு அந்த மீன லக்னம் என்பது 8ஆம் அதிபதியா வரும். அப்ப 8ஆம் திசை திட்டமா கெடுத்தான், சுகத்தை கொடுத்து கெடுத்தாயா அப்படின்ற மாதிரி எங்கத்த சுக்கிர திசை நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கு. சுக்கிர திசை வந்ததுக்கு அப்புறம் தான் தருதலை லவ் பண்ணி நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த காதலிலே அந்த புதுசா ஒண்ணு லவ் பண்றவங்க தன்னுடைய அன்பை புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறது, புரிய வைத்ததுக்கு அப்புறம் அதை கன்னியூ பண்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறது. புரிய வச்சதுக்கு அப்புறம் எப்படியா கன்னியூ பண்ண முடியாம போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரிய வைக்கிறதே பொழப்பா இருந்தா கன்னியூ பண்ண முடியாது. எப்போ பார்த்தாலும் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நான் சரிதான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ள வந்துருவாங்க. எதிராளி எப்போ பார்த்தாலும் குறை கண்டுபிடிக்கிற ஆளா வருவாங்க. அந்த பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு என்ன செய்தாலும் அவர்களுக்கு ஒரு திருப்தியே ஏற்படலை அப்படின்ற மாதிரி இந்த மீன லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியா சுக்கிரன் வந்துடுறார். அப்ப அந்த சுக்கிர பகவான் யோகமான லக்னங்களா இருந்து திசை நடத்தும் போது மண்ணு, பொருள், பூமி, ஆஸ்தி, அந்தஸ்து, அழகு, ஐஸ்வர்யம், தனம், பொருள், மகாலட்சுமியினுடைய பாக்கியம் இது எல்லாமே அவர்களுக்கு ஆண்டவனுடைய அருள்ல அதான் சொல்லுவாங்க, கேட்டை இந்திரனை போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த இவர்களுடைய வாழ்ற அந்த இடமே ஒரு தேவலோகமாக, ஒரு சொர்க்க பூமியாக, இவர்களுடைய வீடே ஒரு கலையின் பொக்கிஷமாக. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை கூட ரொம்ப கனகச்சிதமா வச்ச இடத்தில் எடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து ரசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னா கூட 10 இடத்துல யோசிச்சு எந்த கலர் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்து தான் வாழ்வியலை, தன்னுடைய இடத்தை ஒரு கோட்டை போல் மாற்றக்கூடியவர்கள் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள். ஏன்னா ஒரு கோட்டைங்கிறது கனவுல மட்டும் இருந்தது இவர்களுக்கு, மனக்கோட்டை. சின்ன வயசுலயே மனக்கோட்டை கட்டுன அந்த கேட்டை, அதாவது கோட்டை கட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது, கோட்டைன்னா என்ன, தன்னுடைய லட்சியம், தன்னுடைய நிறைவேறாத ஆசைகள், தான் இப்படி இருக்கணும்னு நினைச்சது, அப்படி இருக்கணும்னு நினைச்சது, அதற்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் போராடி அந்த வெற்றியை தக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ
அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கை சுக்கிரன் இவர்கள்ட்ட இருந்து வாங்கிடுவார். சுக்கிரன் வந்து ஒரு ஸ்மார்ட்டான கிரகம், ஈஸியாக ஒன்று கொடுக்கக்கூடிய கிரகம்னு நம்மலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. நீங்கள் பாருங்கள், சுக்கிரன் வந்து கலைகளுக்கான கிரகம்னு சொல்கிறாங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுமா? ஒரு படத்துக்காக உடம்பை ஏற்றணும், ஒரு படத்துக்காக உடம்பை குறைக்கணும், காலையில் எழுந்திரிச்சு சொன்ன டைமுக்கு ஷூட்டுக்கு போகணும், சொன்ன டைமுக்கு அவங்க வந்து கொடுத்த அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்கணும். அவங்களுடைய எல்லா விஷயங்களையும், உடல் மனசு அத்தனையுமே அந்த கலைக்காக டெடிகேட் பண்ணும்போது மட்டும்தான் ஒருத்தர் கலையில உச்சத்தை தொட முடியும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த கலைகளில் அம்சம் பெற்ற அந்த சுக்கிரனை தசாநாதனாக மத்தியம வயதிலே சந்திக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையவே ஒரு ரசனையாக, ஒரு கலையாக, ஒரு நாடகமாக, ஒரு உத்வேகமாக தன்னை டெடிகேட் பண்ணி தான் மேலே வர்றாங்களே தவிர உங்களை பார்க்குறவங்க வேணா சுக்கிர திசையில் ஈஸியாக மேலே வந்தாங்கன்னு சொல்லலாம். அதற்காக இவர்கள் பட்ட கஷ்டமும் நஷ்டமும் வேதனையும் அவமானமும் தோல்வியும் சொல்லி மாளாது அப்படின்னு சொல்லலாம். கேட்டை வந்து அவ்வளோ ஈஸியாக கோட்டை கட்டாது. மனசில் ஃபஸ்ட்டு கோட்டை கட்டும். அந்த மனசுலேயே அந்த கோட்டையை வச்சிருக்காது. அந்த மனசில் கட்டின கோட்டையை நிஜ கோட்டையாக மாற்றும் வரை இவர்கள் படுற பாடு இருக்கே, கடல் கடந்து போவார்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அது எந்த நாடு, எந்த மொழி, எந்த ஊர், எந்த தேசம், அதை பற்றிலாம் ஒரு உள்ளூரில் வீடு கிடைக்கிறதே இங்கே பெரும்பாடாக இருக்குது. வெளியூரில் போய் ஸ்திரமாக உட்கார்றதுங்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக உள்ளூரில் இங்கே யாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதே பெரும்பாடாக இருக்குது. வெளிநாடு வெளியூர் போய் எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே இருக்க சட்டத்திட்டத்துக்கு கட்பட்டு அங்கே உள்ள விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி இங்கே டிரைவிங் இந்த பக்கம் உட்காந்து ஓட்டினா அங்கே டிரைவிங் இந்த பக்கம் உட்காந்து ஓட்டணுங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து மாற்றிக்கிட்டு ஒரு நம்ம நினைக்கிறோம். அதுதான் நான் சொல்கிறேன், சுக்கிர தசை வந்து ஈஸியாக ஒன்றை கொடுத்துறாது. உங்களுக்கு ஒன்றை கொடுக்குதுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த வேலையை புழிஞ்சு கையில் கொடுப்பார். அதனால தான் கேட்டையில் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு பணத்தோட மதிப்பும், அவங்கள ரொம்ப சிக்கனவாதி, ரொம்ப சேவிங்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் கூட பிறப்பின் ரகசியத்தில் சொல்லியிருக்கேன், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பணத்தை செலவு பண்ணும்போது 10 முறை யோசிக்கிறாங்க. இது எனக்கு தேவைதானான்னு பலமுறை யோசிக்கிறாங்க. ஆசை இருந்தாலும் அதை அடக்கிக் கொள்கிறார்கள். ஏன்னா அந்த கஷ்டம், சின்ன வயசுல பட்ட அந்த பாடு இருக்குது, அதோட மதிப்பு வந்து சுக்கிர திசையில் இவர்களுக்கு கொடுக்கும். அதனால சுக்கிரன் வாய்ப்பை கொடுத்தாருன்னா அந்த வாய்ப்புக்காக காத்திருந்த கேட்டை அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்காக சுக்கிர திசையிலே போராடுவார்கள். டீனேஜ் முடியும் போது தொடங்கக்கூடிய இந்த சுக்கிர தசை மத்தியம வயது வரைக்கும் நடக்குது சார். இவ்வளோ பிரச்சனைகளை இந்த சுக்கிர தசையில இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஃபேஸ் பண்றாங்க. இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? இந்த கேது மகா திசையில இவ்வளவு விஷயங்களை இவங்க பட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டீனேஜ் பருவத்துல இவ்வளவு சிரமங்களையும் பட்டு இவ்வளவு அனுபவங்களையும் பட்டு நிறைய தடைகளை வந்து தாண்டி இவர்கள் வந்து அடுத்து ஒரு அந்த லட்சியம்னு ஒன்று சொன்னேன் பாருங்க, நான் ஃபியூச்சர்ல இப்படிலாம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனசுக்குள்ள ஒரு கோட்டை கட்டி இருப்பாங்கல்ல, அது நிஜ கோட்டையாக மாற்றுவதற்கு ஒரு தசை வந்து நிற்கும். சோ அது வந்து சுக்கிர மகாதசை இல்லையா? நிச்சயமா பிறப்பின் ரகசியம்ல சொல்லிருக்கீங்க. அது வந்து 20 வருடம் இவர்களுக்கு நிற்கும். அதாவது சின்ன வயசுல நான் எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன், என் பேச்சுக்கு ஒரு மதிப்புள்ள, இதுக்கு ஒத்து வர மாட்டேன் அப்படின்னு பேசின ஆட்கள் இவங்க வந்து ஒரு பெரிய எப்பயுமே பிரம்மாண்டத்தை பத்தி பேசுறாங்க, பிரம்மாண்டமா ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இல்லை இவர்களுக்கு. அந்த வாய்ப்பை கொண்டுட்டு வந்து சுக்கிரன் அப்படியே லட்டு மாதிரி கொடுப்பார். ஆனா அந்த சுக்கிரன்ட்ட ஒரு பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்போம் சுக்கிர திசை வந்தோடனே ஆகோ ஓகோன்னு கொடுத்துற போது, உனக்கு என்னப்பா சுக்கிர திசை அப்படிம்பாங்க. இந்த கூரையை பிச்சுட்டு கொடுப்பாரு சுக்கிரன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா சுக்கிரன் ஒன்றும் அவ்வளோ ஈஸியாலாம் எல்லாருக்கும் கொடுத்துறது கிடையாது. இப்போ நீங்கள் விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, அதனால விருச்சிக ராசின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சந்திரன் அங்கே இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் லக்னம் என்னன்னு தெரியாதே. ஏன் அதில் தான் நிறைய பேர் சொல்றது, நான் வந்து ஒரே சோதனையா இருக்கு, எனக்கு வேதனையா இருக்கு, சுக்கிர திசை வந்து ஒன்றும் சரியில்லை, ஒன்றும் நடக்கல, ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்றது பார்த்தீங்கன்னா அந்த லக்னத்தை பொறுத்து தான் அமையும். இதுல வந்து தேவகுரு அணி லக்னம், அசுரகுரு அணி லக்னம்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. குருவுக்கு சாதகமான லக்னம், சுக்கிரனுக்கு சாதகமான லக்னம்னு. உதாரணத்துக்கு நான் இப்போ சொல்றேனே, ஒரு மீன லக்னம்னு எடுத்துக்கோங்க. சுக்கிரன் அட்டமாதிபதியா வருவார், துன்பத்தை கொடுக்கக்கூடியவராக வந்துருவார். அதே அட்டமாதிபதியா வந்து அவர் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு உட்காராருன்னா கெட்டவன் கெட்டு போனா கெட்டிடும் ராஜயோகங்கிற நிலையை கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு லக்னங்களுக்கும் அந்த சுக்கிரன் என்ன கார ரீதியா அவர் பலன் தர போறாருங்கிறத பொறுத்து தான் நம்ம முடிவெடுக்க முடியும். இப்போ நீங்க சொல்றத பார்த்தா இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கே 12 லக்னம் வந்து இணைவு, ஒரு லக்னம் இணையும் பொழுது ஒரு பலனா வந்து நிச்சயமா பலனா வரும். ஏதோ இப்போ உதாரணத்துக்கு மிதுன லக்னத்திற்கு சுக்கிரன் 5ஆம் அதிபதியா வருவார், கன்னி லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியா வருவார், துலா லக்னத்துக்கு லக்னாதிபதியா வருவார், ரிஷப லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியா வருவார், மீன லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியா வருவார், தனுசு லக்னத்துக்கு 11 கூடியவனா வருவார், விருச்சிக லக்னத்துக்கு 12 கூடியவனா வருவார். அப்ப இந்த ஸ்தான ரீதியான பலன்கள் மாறும்போது அந்த சுக்கிரன் உங்களுக்கு என்ன கஷ்டத்தை கொடுக்குறார், நஷ்டத்தை கொடுக்குறார், லாபத்தை கொடுக்குறார், யோகத்தை கொடுக்குறார், எங்க வச்சு கொடுக்குறார், உங்க உள்ளூர்ல வச்சு கொடுக்குறாரா, பூர்வீகத்தை கடத்தி கொண்டு போறாரா, வெளிநாடுக்கு கொண்டுட்டு போறாரா அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. சுக்கிரன்ட்ட இருந்து ஒரு யோகம் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. நிறைய கலைத்துறையில் ஆர்வம் கொண்ட புதனை அம்சமாக பெற்ற கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்புக்காக ஓடி ஓடி உழைக்கிறாங்க.
சரி. உள்ளூர்ல 4 பேரை நம்புறதே நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, பழகுறது பிரச்சனையா இருக்கு. முகந்தெரியாத ஒரு நாடு, முகந்தெரியாத ஒரு ஸ்டேட், முகந்தெரியாத ஒரு ஊர்ல போய் பாஷை வேற, மக்கள் வேற, வாழ்வாதாரம் வேற. உள்ளூர்ல வீடு கொடுக்கறதுக்கே 10 கேள்வி வருது. வெளியூர்ல போய் ஒரு வீடு பிடிச்சு அங்கே போய் மனைவி மக்களை கூட்டிட்டு போய் அல்லது தான் தனியா நின்று போராடி ஒரு வெற்றி பெறுவதெல்லாம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான். சினிமா, கலை பாத்தீங்கன்னா சொன்ன நேரத்துக்கு கால் சீட் கொடுக்கணும், எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்கணும், அந்த பெர்ஃபெக்ஷன் இருக்கணும், உடம்பை ஏத்தணும், இறக்கணும். இவ்வளவு சோதனை வேதனைகளையும் தாண்டி தான் ஒருத்தர் ஒரு புகழ தொட முடியுது. இதெல்லாமே சுக்கிரன் தான். அதே நேரத்துல இவர்கள் சின்ன வயசுல ஏங்குனாங்க பாருங்க, எனக்கு கிடைக்கலன்னு சொன்னாங்க பாருங்க, சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி 4 பேர் சொன்னாங்க பாருங்க. எதற்குடா நான் சரிப்பட்டு வரமாட்டேங்கிறத நிரூபிப்பதற்கான பொன்னான காலம் என்று சொல்லலாம் சுக்கிரனுடைய திசையில. அது எந்த துறையா வேணாலும் இருக்கட்டுங்க, படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், கலையா இருக்கட்டும். ஏன்னா புதன் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பேப்பரை எடுத்து முதல் பேஜை அப்படி பார்த்து அந்த தலைப்பு செய்தியை படிச்சாலே உள்ள என்னையா கண்டென்ட் இருக்குன்னு சொல்ல. நீங்க எல்லாம் 10 பக்கம் 10 நிமிஷத்தை செலவு பண்ணி படிக்கிறத 10 செகண்ட்ல சொல்லிட்டு போயிடும் விருச்சகம் கேட்டை. ஒரு கதையோட அந்த அந்த இதை வச்சே சொல்லிடு, இந்த கதை இப்படிதான் நகரும் அப்படின்னு சொல்லிடும். ஒருத்தர் சொல்றக்கூடிய ஸ்டோரியை வச்சே சொல்லலாம், நீ தப்பான ஆள்கிட்ட மாட்டி சிக்கி சீரழிய போறன்னு சொல்லிடும். ஆனா இவ்வளவும் சொல்லக்கூடிய கேட்டை அந்த சுக்கிர திசையில வாய்ப்பு கிடைச்ச உடனே கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். கஷ்டத்தை தாங்கிக்கிறோம், தோல்வியை தாங்கிக்கிறோம், அவமானங்களை தாங்கிக்கிறோம், எதிர்ப்புகளை தாங்கிக்கிறோம், ஏளனத்தை தாங்கிக்கிறோம். ஏன்னா தான் கொண்ட கொள்கையை காப்பாற்றணுமே, அடுத்தவங்க முன்னாடி நான் ப்ரூவ் பண்ணணுமே, என் குடும்பத்துக்கு முன்னாடி சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லி வாழ்ந்து காட்டணுமே அப்படின்ற லட்சியமும் ஆசையும். ஏன்னா சுக்கிரன் வந்து ஆசைக்கான கிரகம். ராகுவை போலவே சுக்கிரனும் யோகம் போகம் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கிறாரு. லக்னத்திற்கும் சாதகமாக இருந்தால் உங்களை அப்படியே ஓட விட்டு நீங்கள் விரும்புகிற எல்லாத்தையும் கொடுக்க விட்டு உங்கள் ஆசைகளை தூண்டி நிறைய ஒரு பொருள்களை சேர்க்கணும், காரை சேர்க்கணும், வண்டியை சேர்க்கணும், வீடை சேர்க்கணும், நல்ல ஃபோன் வச்சுக்கணும், அதில் கூட பிராண்டு வேணும் எனக்கு அப்படின்றது. என்னையா காரில் போனால் எப்படி போனாலும் உட்காந்துற பிராண்டு வேணும், ஃபோனு எனக்கு குவாலிட்டியான ஃபோன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய விவிஐபி யூஸ் பண்ணக்கூடிய யார்ட்டையும் இல்லாத ஃபோன் எனக்கு வேணும் அப்படின்னு யோசிக்கிறது. உடை என்னையா எல்லாமே மானத்தை மடைக்கிறதுக்கு தனியாக சட்டை அப்படின்னா சட்டை வந்து காஸ்ட்லியாக இருக்கணும். அரசியலில் நான் தனியாக தெரியணும், என் குடும்பத்தில் தனியாக தெரியணும், ஒரு ஃபங்க்ஷனில் நான் தனியாக தெரியணும், நான் தனியாக இருக்கணும்னே சொல்லி இந்த சுக்கிரன் உங்களை வந்து அப்படியே பூஸ்டப் பண்ணி மேலே கொண்டு வருவார், நோக்கி போக வைப்பாரு. அதுக்கு சப்போர்ட் சிஸ்டம்லாம் பண்ணுவாரு, நிறைய விஷயங்களை கொடுப்பாரு. லக்னம் சாதகமா இருக்கும்போது இதெல்லாம் கூட சுக்கிர தசை முழுவதும் உங்களுக்கு பாசிட்டிவா போயிடும். சரி, இதற்கு அடுத்து ஒரு தசை இருக்கு. இதே நேரத்துல லக்னம் நெகட்டிவா இருக்கும்போது இது மேலாம் ஒரு வெறுப்பு தட்டிடும். அடப்போ, நான் என்ன ட்ரெஸ் போட்டு என்ன பண்ணேன், எங்க போறேன், நானே வீட்டில் சிறையில் மாட்டின மாதிரி உட்காந்துருக்கேன், நான் என்ன கார் வச்சு என்ன பண்ணேன், காரை இப்போ மளிகை கடைக்கு கூட என்னால் நகர்த்த முடியாது, அதுக்கு கூட வேலை இல்லை, பேசுறதுக்கு ஆள் இல்லை, துணை இல்லை, இணை இல்லை, நானே டிவோர்ஸ் ஆகி உட்காந்துருக்கிறேன், 2வது திருமணம் பண்ணலாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது கூட நம்பிக்கையா இருக்குமான்னு தெரியல, நானே முதல் திருமணம் பண்ணிட்டு எப்படா வெளியில போவோம்னு நினைக்கிறேன். இப்படின்ற ஒரு குழப்பம் சுகத்தை அனுபவிக்க வைக்கும் போது கூட 4 செவத்துக்கு பக்கத்துல உட்காந்துட்டு 4 திவாலையும் வந்து பார்க்க வைக்கிறது சுக்கிரனுடைய வேலை. அப்ப ஃபேனு கூட சுத்திக்கிட்டு இருக்கு, நான் சுத்தாம உட்காந்துருக்கேங்கிற மாதிரி உட்கார்ந்த இடத்துலயே கூனி குறுகி வாழ வைப்பதும் சுக்கிரனுடைய வேலை. ஸோ உங்களுக்கு லக்னத்திற்கு அவர் வந்து யோகரா இருக்கும்போது உங்களை உச்சத்துக்கு எடுத்துட்டு போறாரு. லக்னத்திற்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும்போது இந்த கஷ்டங்களையும் உங்களுக்கு சுக்கிரன் கொடுக்கிறார். நீங்க யோகமா இருக்கும்போது சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான லக்னத்துல இருக்கிறாருன்னு எடுத்துக்கோங்க. சுக்கிரன் கொஞ்சம் கஷ்டப்படுத்துறாருன்னா சுக்கிரன் நெகட்டிவான லக்னத்துல இருக்கிறாருன்னு எடுத்துக்கோங்க. யோகத்தை அனுபவிக்கும் போது ஃபியூச்சர்ல என்ன திசை வருதுங்கிறத யோசனை பண்ணிக்கோங்க. நெகட்டிவா இருக்கும் போதும் ஃபியூச்சர்ல வரக்கூடிய திசை என்ன கொடுக்க போகுதுங்கிறத பாத்துக்கோங்க. இதை உங்க லக்னத்தை வச்சு நீங்க தீர்மானம் பண்ணிக்கோங்க. நிறைய ப்ரொடியூசர்ஸ், நிறைய டைரக்டர்ஸ், நிறைய கலைத்துறையில் இருப்பவர்கள் அதை சந்திக்கிறதுக்கு இறைவன் ஒரு அனுமதி கொடுத்தான். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கட்டத்துல நான் 500 கோடி 600 கோடி ப்ராஜெக்ட் போட்டு நிறைய படங்களை தயாரித்தேன், நிறைய விஷயங்களை செய்தேன், நிறைய விஷயங்களை நான் சாதனை பண்ணினேன் அப்படின்னு சொல்ற ஆட்கள் திடீர்னு ஒரு படத்துல காணாம போயிடுவாங்க. இந்த சுக்கிரன் அப்படியே உச்சத்தை கொண்டு போய் கடைசியில் ஆள் எங்கடான்னு கேட்டா லாட்ஜ் வாடகை கொடுக்க முடியாம போயிட்டாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணி பெரிய ஆளாக இருந்து இங்கேருந்து ஆட்களை கூட்டி கொண்டு போய் அங்கே உழைச்சி பெரிய ஆளாக வந்து அங்கே போய் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருந்து ஒரு ஐடி கம்பெனில இருந்து நல்ல விஷயங்களை செய்து அங்கேயே ஐடி கம்பெனி ஓப்பன் பண்ணி அல்லது வந்து கம்பெனி மூலியமா வெளிநாடு உட்கார்றதுக்கு காஃபி குடிக்கிறது மலேசியாவில், டிஃபன் சாப்பிட்றது அமெரிக்காவில், அந்த மாதிரி வாழ்ந்த ஆட்களை கூட சுக்கிரன் முடிய போகும்போது அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் அல்லது திடீர்னு வேலை போயிடுச்சுங்க, நான் அவர் வந்து இன்னைக்கு உள்ள நவீன தொழில்நுட்பம் என்னை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடுச்சு. ஏன்னா சுக்கிரன் அப்படியே ஒரு லக்ஸரியை கொடுப்பாரு. எடுத்தோன்னே இந்த காரு, இந்த போனு, இந்த அபார்ட்மெண்ட், இந்த வீடு, இந்த சுகம், இந்த லிவிங் லைஃப்ல எல்லாம் கொடுத்து வர்றது சுக்கிரன் தான். சரி, அந்த நேரத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப்பை அறிமுகப்படுத்துவார், ஒரு உறவை உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துவார். எல்லாமே ஜாலியா இருக்கும், எல்லாமே சுகமா இருக்கும், எல்லாமே ஜாலியா இருக்கும். அப்படியே கடற்கரையோரம் காத்து வாங்குற மாதிரி அப்படியே சுக்கிரன் காத்தா கொடுத்துக்கிட்டு இருப்பார். சரி,
இது நமக்கு நிலைக்குமா, இது நீடிக்குமா அப்படின்றத பார்க்காத ஆட்கள் தான் அடுத்த திசையிலே தோல்வியை சந்திக்கிறார்கள். சரி, நீ பார்த்தா மட்டும் காப்பாத்திவிட போறோமா, பார்த்தா மட்டும் இதை சரி பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டா ஜோதிடம் அதற்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புலிப்பாணி ஐயா தன்னுடைய பாடல்களை சொல்றாரு. அஷ்டமாதிபதி நிலையை பாரு, லக்னேச நிலையை பாரு, உத்தமனை ஊழ்வினையை எடுத்து சொல்லு, லக்னாதிபதி ராசியாதிபதி நின்ற நிலையை பாரு. ஊழ்வினை பயன் இதுதான் ஃபில்டர் பண்ணிட முடியும் ஜோதிட ரீதியா. உங்களுக்கு இப்பதான் நம்ம பிரிச்சறமே, இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் யோகரியா, இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் அவயோகி, இந்த லக்னத்துக்கு சூரியன் யோகர், இந்த லக்னத்துக்கு சூரியன் அவயோகி அப்படிங்கிறத பிரிச்சறோம்ல, பிரிச்சு கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சு அடுத்த திசை எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பாத்துக்கணும். நிறைய பேர் சுக்கிர திசையில சம்பாரிச்சு விட்டு அடுத்து வர ஒரு திசை வரும்போது எனக்கு வந்து எல்லா ஸ்டேட்டஸும் வந்துருச்சு, புகழ் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, நான் அப்படியே அரசியல்ல குதிச்சிரவா அப்படின்னு யோசிக்கிறது. அல்லது சுக்கிர திசையில எல்லா ஸ்டேட்டஸும் எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சுங்க, ஒரே புகழ் போதையில நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அதிகாரம் வேணுமே எனக்கு அப்படின்னு ஊர்ல போய் ஒரு கவுன்சிலர் ஆயிரவா அப்படின்னு யோசிக்கிறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு இப்படி ஒரு மைண்ட் வரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நான் நாட்டை காப்பாத்துறேன் கவுத்து விட்டு போயிடுவார், தன்னையே காப்பாத்திக்க முடியாத நிலையில் கொண்டு போய் கவுத்து விட்டு போயிடுவார். அப்ப இது ஏன் நெகட்டிவா நான் ஃபோர்ஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா சம்பாரிச்சது, சம்பாதிப்பதற்கு கஷ்டப்பட்டது பல கடினம், போறதுங்கிறது கண்ணிமைக்கும் நேரத்துல காலி பண்ணி விட்டு போயிடும். சம்பாதிக்கிறதுக்கு நீங்க பட்ட கஷ்டம் இருக்கு. ஏன்னு சொன்னா பிறக்கும் போது புதன், அதுக்கப்புறம் கேதுல ஞானம், அதுக்கப்புறம் சுக்கிரன் யோகத்தை பார்த்துட்டீங்க, இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க. ஏன்னா கேதுல ஒரு இருட்டு, அதுக்கப்புறம் வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க. அதனால உங்களுக்கு எப்பயுமே வந்து வெளிச்சம்ங்கிறது அளவா படணும், ரொம்ப பட்டாலும் கண்ணு கூசும், ஒண்ணுமே வெளிச்சம் படலைனாலும் கண்ணு தெரியாம போயிடும். இந்த புகழையும் யோகத்தையும் சுக்கிரன் சமமா கொடுக்கலன்னு சொன்னா அதற்கு அடுத்து வரக்கூடிய தசாபலன்கிறது 20 வருஷம் கட்டுன கோட்டைய அடுத்து வர தசை அளவு கம்மியா இருந்தாலும் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அந்த முக்கியமான தசை என்ன தசை சார்? அதுதான் சூரிய மகா தசான்னு சொல்றோம். ஏன்னு சொன்னா சூரிய பகவானுடைய தசை 6 ஆண்டுகள் உங்களை வந்து அடுத்து வழி நடத்தி செல்லும். நீங்க புதன் முடிச்சு, கேது முடிச்சு, சுக்கிரன் 20 வருஷம் முடிச்சு சூரியன் போவீங்க, 6 வருஷம் தானே அசால்ட்டா இருப்பீங்க, அதை நாங்க தாண்டிடுவோம்ல அப்படின்னு இருப்பீங்க. 6 மாசத்துல கூட சூரியன் ரிவர்ஸ்ல கொண்டுட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப மகர லக்னம், நீங்க சுக்கிரன் வந்து யோகாதிபதியா அனுபவிச்சிட்டீங்க, அந்த யோகத்திலையும் சில அமைப்புகள் இருக்கு. அது வந்து சரலக்னம், சுக்கிரன் 5ஆம் அதிபதியா வருவார், 10ஆம் அதிபதியா வருவார், 10ஆம் இடங்கிற தசம ஸ்தானத்துக்கு எப்படி இருக்கிறார், 5ஆம் இடங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு எப்படி இருக்கிறாருங்கிற பிரிச்சு தான் பலனை எடுக்க முடியும். அப்ப சுக்கிரன் யோகாதிபதியா உங்களுக்கு பேசிடுறாங்க, மகரம் கும்பம் லக்னத்துக்கு சுக்கிரன் யோகாதிபதிப்பா அப்படின்றாங்க. அதே மகரம் கும்பம் லக்னத்துக்கு சூரியன் யாரு? அஷ்டமாதிபதி. மகர லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியா வருவாரு, கும்ப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியா வருவாரு. 7ஆம் இடங்கிறது என்ன? மனைவி மக்கள் மண்மனை பிரிவு. நீங்க நிறைய பாருங்க, நிறைய கலைத்துறையில இருக்கிறவங்க பாருங்க, புகழ் உச்சமா இருக்கும், பல கணக்குல கோடி கணக்குல சொத்து வச்சிருப்பாங்க, கூட இருக்கிற பார்ட்னர் எங்கப்பா, இப்ப 3வது நபர் இருக்கிறாங்க, அது எப்பன்னு தெரியல, எப்ப கலந்துட்டு போகும்னு தெரியலங்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ் ஒய் ஜட்டு போய்கிட்டே இருக்கான், ட்ரிபிள் எக்ஸ் ட்ரிபிள் ஒய் இதெல்லாம் போயிட்டே இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கலைத்துறை மட்டும் இல்லை, அந்தரங்கமான வாழ்க்கை முறையிலே தான் கூட இருக்கக்கூடிய அந்த உறவுகளில் கூட இது வந்து தொடர்கதை மாதிரி போயிட்டே இருக்கும். அடுத்து வர சூரியன் நெகட்டிவா இருக்கும். சரி, எனக்கு லக்னம் ஃபேவரா இல்ல, ஒருவேளை நான் மீன லக்னம் தனுசு லக்னம், நான் சில விஷயங்களை சொல்றேன், உடனே இதை அப்படியே அப்ளை பண்ணிக்க கூடாது, இதுல நிறைய விதிவிலக்குகள் இருக்கு. அப்ப நீங்க வந்து ஒரு லக்னம் ஃபேவரா இல்ல, சுக்கிரன்ல படாத பாடுபட்டுட்டீங்க, சுக்கிரன் சுத்தி சுத்தி அடிக்குது, எல்லாத்தையுமே கண்ணில் காமிக்குது, எல்லாமே இஎம்ஐயா கொடுத்துச்சு, கடைசியில கலந்துட்டு போயிடுச்சு, எல்லாத்தையும் அனுபவிக்க வச்சு கடைசியில ஒரே நாள்ல எடுத்துட்டு போயிட்டான். எதுக்கு இதுக்கு போய் கடனை கட்டிட்டுன்னு சொல்லிட்டு நானும் வந்து காரா எடுத்துட்டு போயிரு, வீடா எடுத்துட்டு போயிரு, செல்லா வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி இஎம்ஐக்கு இஎம்ஐ கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சுக்கிரன்ல ஒரு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சூரியன் இருக்கு பாருங்க, இந்த லக்னத்துக்கு யோகாதிபதியா தானே இருக்கணும். ஏன்னா சுக்கிரனுக்கு லக்னம் பாதகமா இருந்தா சூரியனுக்கு யோக கிரகமா இருக்கணும். அங்கிருந்து ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கும். அடுத்து வர திசையெல்லாம் பிச்சுக்கிறோம், சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை இறைவன் ஆயில கொடுத்துருந்தா சந்திச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த திசை மட்டும் கொஞ்சம் நெகட்டிவா போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அடுத்து வர திசைகள் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரி, இந்த திசை யோகமா இருக்கிறத நீங்க காப்பாத்திக்கலன்னா ஊழ்வினை உங்களை கெடுக்குது, உங்க கண்ணை மறைக்குது, புகழ் போதை உங்களை கெடுக்குது, சுகம் உங்களை தடுக்குது, உங்க கேரக்டரே மாறி போயிருச்சு. தட்டு கடையில ரோட்டு கடையில இட்லி சாப்பிட்ட நீங்க அந்த கடையவே ஒரு மாதிரி பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா சுக்கிரன் எங்கேயோ நெகட்டிவா கூட்டிட்டு போயிடுறாருன்னு அர்த்தம். சட்டையில 10 இடத்துல ஓட்ட இருந்தாலும் தச்சு போட்ட நீங்க கரைப்பட்டாலே கலட்டி போறீங்கன்னா சுக்கிரன் உங்களை நெகட்டிவா கொண்டு வரான்னு அர்த்தம். பாலிசா எங்கேயோ பேசுற ஒரு ஆணினுடைய குரலோ பெண்ணினுடைய குரலோ உங்களுக்கு வந்து அப்படியே இன்னிசை ராகமாக இருக்குதுன்னு சொன்னா சுக்கிரன் எங்கேயோ வச்சு உங்களை தாளாட்ட போறாருன்னு அர்த்தம். தாளாட்டுறது சிறையில வச்சு தாளாட்டுவாரா, வீட்டுக்குள்ள வச்சு தாளாட்டுவாராங்கிறத அடுத்து வரக்கூடிய தசாபலன் நிர்ணயம் பண்ணுன்னு சொல்றேன் இல்லையா, அதனுடைய தாக்கம் என்பது அடுத்து ஒரு 10 வருஷம் மனசுக்குள்ள அப்படியே அயோடெக்ஸை தடவுற மாதிரியே இருக்கும். வெளியில இல்ல, உள்ள போய் தடவுற மாதிரி இருக்கும்.
அந்த அளவுக்கு சந்திர திசையில நீங்க சில நிகழ்வுகளை அசை போட வேண்டிய நிர்பந்தத்துல வந்து உட்கார வைக்கும் அப்படின்னு சொல்றோம். தயவு செய்து இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் உங்களை பயமுறுத்துவதற்கோ உங்களை நிர்பந்தப்படுத்துவதற்கோ இல்லை. ஒரு திசையோட ப்ரெடிக்ஷனை நமக்கு மட்டுமே சாதகமா பார்க்கக்கூடாது. அது போக்குள்ள அப்படியே போகணும். எப்ப மழை வரும், எப்ப வெள்ளம் வரும், எப்ப காத்து வரும், அது வரையும் நம்ம கூரை தாங்குமா? கொடுக்குற லட்சுமி கூரையை பிச்சுக்கிட்டு தான் கொடுக்குது, ஏன் கூரையை மூடிட்டு கொடுக்க வேண்டியதானே, நம்ம எங்க இருக்கிறது கூரையை பிச்சதுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து தசாவளனை பார்த்துக்கிட்டு அந்த சந்திர திசையில நீங்க அடுத்தடுத்த ஸ்டெப்புகளை உங்க மனசு தானே சந்திரன். கண்டிப்பா நீங்க இங்கெல்லாம் நல்லா இருந்துட்டு கடைசியில மன தூக்கப்பட்டீங்கன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை? அந்த நிலை வந்து உங்களுக்கு சந்திர திசையில வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளவு டீட்டெயில்டா இதை பாக்குறோம். இப்போ நீங்க சொல்றத பார்த்தா இந்த சுக்கிர தசை தான் ரொம்ப முக்கியமான தசை. இதுல நம்மளுடைய வாழ்க்கை நம்ம எப்படி வாழறோம் இதை பொறுத்து தான் அடுத்தடுத்த தசை. சுக்கிரன் சூரிய தசையை கடந்து வந்தவங்க இப்போ சந்திர தசையில நடந்துட்டு இருக்கு, இந்த வீடியோவை இப்போ அவங்க பாக்குறாங்கன்னா இதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். நிச்சயமா சந்திர திசை நடந்துகிட்டு இருக்கிறவங்க ஒரு அற்புதமான விஷயம் செய்யலாம். ஏன்னா நீங்க சுக்கிரன்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், சூரியன்ல ஒரு சம்பவங்களை கடந்து வந்திருப்பீங்க, ரெண்டுக்கும் அந்த சேஞ்சஸ் இருக்கும். இதை நீங்க வந்து நேயர்களுக்கு கமெண்ட்ஸ்ல கூட பதிவிடலாம். ஏன்னு சொன்னா சந்திர திசை வந்து எப்படி இருக்கணுங்கிறது இன்னொருத்தருக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கும். கண்டிப்பா. சோ இது ரெண்டுலயும் நான் நல்லா இருந்தேங்க அப்படின்னா சந்திரன் வந்து உங்களை அப்படியே சூப்பரா கொண்டு போவார். அப்படியே வந்து நீங்க சம்பாரிச்ச பணத்தை வச்சு ஒரு லக்ஸரி வீட்டுல இருக்கிறது, அந்த காரு வசதி வாய்ப்பு, பேர குழந்தைகள் வர்றது, அந்த முதுமையில கூட அந்த இளமையான ஒரு மனநிலையும் இளமையான சுக விஷயங்களும் உங்களை சுத்தி நடக்குங்க. இதை சந்திரன் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா, இன்னையா பிறக்கும் போது போராடணும், இடையில கொஞ்சம் மாதிரி நல்லா இருந்தோம், நல்லா சம்பாரிச்சோம், எங்க பார்த்தாலும் நம்ம பேரு புகழ் எல்லாமே இருந்துச்சு, ஒரு வீட்டுல விசேஷம்னா கூட நம்மள தான் முதலா கூப்பிடுவாங்க, இப்ப சந்திர திசை ஒருத்தனும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறானே அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு மன அழுத்தம். சரி. அதே மாதிரி பெற்ற பிள்ளைகளை நினைச்சு ஒரு மன அழுத்தம். ஏன்னா சந்திரன் வந்து விருச்சிகத்துல இருக்கிறாரு பாருங்க, நீச்சம் என்ற நிலையே போடுறாரு. நீங்க கவனிச்சுக்கணும். எதுக்காக மனம்னு சொல்றேன்னா, இந்த கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்களும் விருச்சிகத்துல இருக்கும். விருச்சிகத்துல சந்திரன் நீச்சம் பெறுவார். தப்பி தவறி செவ்வாய் எங்கேயாவது நல்ல பொசிஷன்ல இல்ல, செவ்வாய் நீசபங்கம் பெறல அல்லது விருச்சிகத்தை சுபகிரகங்கள் பார்க்கல, லக்ன யோகாதிபதி பார்க்கல, குரு பார்க்கல, சந்திரன் ஏதோ ஒரு சுபகிரகங்களோட சேரல, ராகு கேது சனி போன்ற பாவ கிரகங்களோட சேர்ந்திருக்கு பார்த்திருக்கு அப்படின்னு சொன்னா இந்த விருச்சிகத்திற்கே உண்டான அந்த சந்திரன் நீச்சம் பெற்ற மன அழுத்தங்களை உங்களுக்கு, அதுலயும் அமாவாசை பௌர்ணமி சந்திராஷ்டமம் அன்னைக்கெல்லாம் ஊரை விட்டு ஓடிடலாம்டா அப்படின்ற மாதிரிலாம் தோண விடும். எப்படா நான் சந்திர திசையில மீண்டும் பழைய பொறுப்பு பழைய விஷயத்துக்கு நான் வருவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை வந்து ரொம்ப அவங்க வந்து அவஸ்தைப்படுவாங்க மன ரீதியா. அப்போ இந்த சந்திரதசை நடக்கக்கூடிய 10 ஆண்டுகளுமே இவங்க இதை வந்து சந்திப்பாங்களா சார்? நிச்சயம் அப்படி இல்லை. அதுதான் இங்கே ஒரு புத்திகள்னு ஒன்று இருக்கு. இப்போ சந்திரன்ல என்ன புத்தி நடக்குதுன்னு நீங்க பாத்துக்கோங்க. சந்திரன்ல சந்திர புத்தி 10 மாசம், செவ்வாய் புத்தி 7 மாசம், ராகு புத்தி 1 வருஷம் 6 மாசம், குரு புத்தி 1 வருஷம் 4 மாசம், சனி புத்தி 1 வருஷம் 7 மாசம் இப்படி நடக்கும். அந்த புத்திகள் நடக்கும். அதை நீங்க பாத்துக்கணும். அதுக்கு இடையில சந்திரன் வளர்புரை சந்திரனா தேய்புரை சந்திரனான்னு பார்த்துக்கணும். உங்களுக்கு வளர்புரை சந்திரனா இருக்கு, முதல் 5 வருஷம் ஒரு மாதிரி கொண்டு போச்சு, செகண்ட் 5 வருஷம் வந்து ஒரு ரிவர்ஸ்ல போகுது. அல்லது தேய்புரை சந்திரனா இருக்கு, முதல் 5 வருஷம் எனக்கு ஒரு மாதிரி டல்லா இருந்துச்சு, ரெண்டாவது 5 வருஷம் சூப்பரா இருந்தது. இப்படிலாம் சில எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சந்திர திசையில கிடைக்கும். அல்லது சந்திரன் வந்து ரொம்ப நெகட்டிவா இருக்கிறார், ஆனா எங்கேயோ வந்து ஒரு சுபர் பார்க்கிறார், லக்ன சுபர் பார்க்கிறார், லக்னத்திற்கு யோகர் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அதனுடைய பாதிப்பு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கும். அது வந்து சௌகரியமாகவும் இருக்கும். அல்லது ஒரு தெய்வத்தின் துணையை விரும்பக்கூடிய விருச்சிகத்திலே கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒரு மகானுடைய அருளால், சித்தர்களுடைய அருளால், தான் ரொம்ப நேசிக்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருளால் ஏதோ ஒரு தெய்வத்தை பிடிச்சுக்கிட்டதுனால, ஏதோ ஒரு குருமாரை பிடிச்சுக்கிட்டதுனால இவர்கள் வந்து அந்த சந்திரனுடைய திசையில அப்படியே அந்த சப்போர்ட் சிஸ்டத்தோட அந்த காலத்தை அப்படியே கடந்துருவாங்க. இஷ்ட மந்திரங்களை சொல்றது, இஷ்ட தெய்வ வழிபாடுகள் செய்கிறது, வீடையே கோவில் போன்று வச்சுக்கிறது, கோவிலில் போய் அதிக நேரம் செலவிடுறது, நீ என்னடா எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது, என்னையை காப்பாத்துறதுக்கு எங்க அப்பே முருகன் இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையில் விருச்சம் கேட்டைகளை பிறந்தவர்கள் இருப்பது. ஏன்னா விருச்சகத்துக்கு செவ்வாய் ஆதிக்கம். தன்னுடைய ஆறுதலை தேடுறது முருகன் கோயிலா இருக்கும், தனக்கு ஆறுதல் சொல்றது தெய்வமா இருக்கும். நீ என்னடா எனக்கு வந்து பேசுறது அப்படின்ற மாதிரி ஒரு கான்பிடன்ட் லெவலோட இருக்கக்கூடிய பெரியவர்களையும் நான் சந்திர திசை நடக்கும்போது பார்த்திருக்கேன். இதே சந்திர திசையை 2 விதமா நம்ம எடுத்துக்கணும். உங்களுக்கு புதன் வந்து 17 வருஷம் 10 வருஷம் வச்சு பேசும்போது தான் இந்த வயசுல சொல்றோம். புதன் ஒரு வயசு 2 வயசுல முடிஞ்சு போச்சு, கேது வந்து 9 வயசுல முடிஞ்சு போச்சு, சுக்கிரன் 29 வயசுல முடிஞ்சு போச்சு, எல்லா புகழும் 29 30 35 கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் சூரியன் 41 முடிச்சுட்டு 41 சந்திர திசை வந்து உட்கார்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதுமையிலும் இல்லாம இளமையிலும் இல்லாம இங்கிட்டும் போக முடியாம அங்கிட்டும் போக முடியாம நடுவுல காகித ஓடம் கடற்கரை போல போவது போவோம் மூவரும் போவோம்ன மாதிரி வாழ்க்கையை வந்து ரொம்ப சிரமப்படுத்திடுங்க. அதனால சந்திர திசையை நீங்கள் கவனமாக உங்களுக்கு என்ன பொசிஷன்ல இருக்கு, ஏன்னா சந்திரன் எங்க இருக்கிறாருன்னு தெரிஞ்சிடும், விருச்சகத்துல தான் இருப்பார், லக்னத்திற்கு என்ன நிலையில இருக்கிறார் அப்படிங்கறத பொறுத்து தான் முடிவெடுக்கணும். சரி, இப்போ இந்த தசை வந்து இவ்வளவு மன கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா அடுத்த தசையாவது உங்களுக்கு வந்து ஆறுதலா இருக்குமா? என்ன தசை? நிச்சயம். அதாவது யோக தசை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 30 வருஷம் வாழ்ந்தவரும் இல்ல,
30 வருஷம் வீழ்ந்தவரும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போகும். இப்போ உங்களுக்கு சந்திரன் வந்து யோகாதிபதியா இருக்கணும்னா சூரியனும் யோகாதிபதியா இருந்திருப்பார் அந்த லக்னத்திற்கு. அல்லது சூரியன் யோகாதிபதியா இருந்து யோகம் தரக்கூடிய நிலையில இல்லாம இருக்கிறாருன்னா சந்திரன் யோகாதிபதியா இருப்பார். அப்படிங்கிறத பொறுத்து முடிவெடுத்துக்கலாம். இது முடிச்சோடனே அடுத்து செவ்வாய் திசைக்கு நீங்க போவீங்க. செவ்வாய் வந்து 7 வருஷம் இருக்கும். உங்க ராசியாதிபதி தசை. ராசியாதிபதி தசைங்கிற போது ரீஎன்ட்ரியை கொடுக்குங்க லைஃப்ல. எப்படி கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப வருஷமா நீங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு அரசியல் ஒரு சினிமா ரெண்டை வச்சு சொல்றேன். ரொம்ப வருஷமா ஒரு ஆள் இல்லைங்க, எங்க போனாருன்னே தெரியலங்க. திடீர்னு வந்தா ஒரு சீன்ல வந்தாருங்க, தொடர்ச்சியா புக்கிங் ஆயிடுச்சுங்க, அடிச்சு போயிட்டு மேல வந்துகிட்டே இருக்கிறாருங்க. ஒரு காலத்துல பெரிய ஹீரோங்க, இடையில காணாம போயிட்டாருங்க, திரும்ப வந்தாருங்க, மார்க்கெட்ல ஃபுல் பிஸியா இருக்கிறாருங்க. இது செவ்வாய் திசை. பெரிய அரசியல்வாதிங்க, அப்பவே அவர் எம்எல்ஏங்க, இடையில கட்சியே அவரை ஒதுக்கி வச்சிருந்துச்சுங்க, காணாம போயிட்டாருங்க, திடீர்னு வந்தாருங்க, பெரிய பொறுப்புக்கு வந்தாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அவர் தாங்க அந்த கட்சியை வந்து ஆட்டி படைக்கிற சக்தியா இருக்கிறார். ஒரு தொழில் அப்பவே பண்ணி பெரிய ஆளா இருந்தாருங்க, திடீர்னு காணாம போயிட்டாருங்க, திடீர்னு கடன் பட்டு ஊரை விட்டு போயிட்டாரு நினைச்சா, நாங்களாம் செத்தே போயிட்டார், ஆளே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, திடீர்னு பாத்தீங்கன்னா டிவி பேப்பர்ல எல்லாம் அவர் புகழ் வந்துகிட்டு இருக்குங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவ்வாய் நல்லா இருக்கும் போது தைரியம், வீரியம், போட்டி, சூழ்ச்சி எல்லாத்தையும் முறியடித்து அப்படி தூக்கி உட்கார வைக்கும். அதே செவ்வாய் கொஞ்சம் வீக்கா இருந்துச்சுன்னா மனதைரியத்தை கெடுத்துரும். சரி, சந்திர திசையில வெந்து நொந்து போய் செவ்வாயில நோயை இழுத்துக்கிட்டு மனசு கஷ்டப்படுத்திக்கிட்டு, சந்திரன்ல பட்டபாடு ரொம்ப மனசுல, செவ்வாயில பட்டபாடு உடம்புல அப்படின்ட்டு எங்கேயாவது சகோதரன், சொந்த பந்தம், ரத்த சம்பந்தத்திட்ட உதவின்னு கேட்கும்போது அவன் நமக்கு அட்வைஸ் கொடுத்து நோகடிக்கிற பிரச்சனை இருக்கே, அது வந்து விருச்சகம் கேட்டைக்கு சந்திரனும் செவ்வாயும் சரியில்லைன்னா அட்வைஸ் கேட்க போன இடத்துல அங்கேயே மனம் நொந்துட்டு வர்ற மாதிரி பிரச்சனைகளையும் கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். காசு பணம் இல்லைன்னா சொந்த பந்தம் எல்லாம் எதிரியா தான் சார் மாறும். செவ்வாய் தசை என்ன விதி விலக்கு? நிச்சயமா அடுத்த ஐக்கு சுண்ணாம்பு கொடுக்க மாட்டாங்க. ஆமா. சரி, அடுத்த தசை என்ன சார்? அடுத்த தசை ராகு மகா தசை அப்படின்ற தசை வந்து உட்காரும். 18 வருஷம் இருக்கும். இப்போ இதுல என்ன பிரச்சனைனா, இந்த வாழ்க்கையில வந்து 2 சர்ப்ப கிரகங்களை சந்திக்கக்கூடிய ஆட்கள் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள். மத்தியம வயதுல கேது திசையை சந்திச்சிட்டீங்க. அடுத்து ராகு திசைங்கிற ஒரு தசையை நீங்க ஃபியூச்சர்ல சந்திக்கிறீங்க. உங்களுடைய ஆயுள் பலன் அதை பொறுத்து ராகு நடத்துறார். ராகு வந்து ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாகவும் கொடுப்பார். இதான் திரும்ப நம்ம சொல்றோம், நல்ல அமைப்புகள் இருந்தால் பிரம்மாண்டமா கொடுப்பார். அப்படி இல்லை நான் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, சூரியன் சந்திரனுடைய என்ன நிகழ்வு இருந்ததோ அது அப்படியே ராகுல கண்டினியூ ஆகுற மாதிரி சில அமைப்புகள் இருக்கும். அப்போ ராகுக்கு எது தோஷம் அப்படிங்கிறது அதானா சார்? நிச்சயமா தோஷம்ங்கிறத எதை வச்சு சொல்றோம், உங்களுக்கு அது நல்ல பலனை தர முடியாத நிலை என்பது தோஷம். இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு காரக கிரகம்னு எடுத்துக்குவோம். புத்திர காரக கிரகம் குரு. இந்த குரு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிருக்கிறார். அந்த நேரத்தில் உங்களுக்கு முதுமையில் ராகு திசை வருது. உங்க பிள்ளையே உங்களுக்கு சில நேரங்களில் பிரச்சனையை கொடுக்குறது, சொத்தை கொடுத்துட்டு மறுவேளை வாரியான்னு சட்டையை பிடிக்கிறது, பதவி எனக்கு தாயா, அதிகாரம் எனக்கு தாயா, நீ யாரியா அப்படின்னு குடும்பத்தோட டீமா சேர்ந்துக்கிட்டு த்ரெட்டன் பண்றது, இதெல்லாம் அந்த திசையில நடக்கும். ஏன்னா இவங்க கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க, ஒரு புகழை சம்பாரிச்சிருப்பாங்க, ஒரு சொத்தை சம்பாரிச்சிருப்பாங்க, அதை ஈஸியா டேக் ஓவர் பண்ணிட்டு எனக்கு குடியான்னு சட்டையை பிடிச்சி கேட்கறது, இந்த பிரச்சனைகள்லாம் ராகு திசையில வருது. அல்லது இவங்க அந்த கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செய்து நல்லா வந்ததுக்கு அப்புறம் ராகுவும் ஃபேவரா இருக்கிறாங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் இதை அப்படியே எடுத்துட்டு போகுது. புரியுது. அந்த பேருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 3 இன்சியல் வரும் பாருங்க. இந்த மாதிரி தாவண்ணா, ரூவண்ணா, பாவண்ணா, இன்னார்னு வருது பாருங்க. 3 ஜெனரேஷனாவா இவங்க வந்து அப்படியே இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அது ராகு தான். தலைமுறைக்கும் ஒரு விஷயத்தை யோகமாக எடுத்துட்டு செல்வது, அல்லது தலைமுறையில சந்திச்ச விஷயத்தை ஒரு தலைமுறையிலே முடிச்சுட்டு போயிடுறது, இது வந்து ராகுதசை நடக்கும். சரி, இப்போ முதுமையில இருக்காங்க இவங்களுக்கு அடுத்து என்ன தசை? அடுத்து வந்து குரு பகவானுடைய தசை வருங்க. குரு பகவானுடைய தசா பலன் வந்து 16 வருஷம் நடக்கும். அந்த குரு தசை வந்து தெய்வீகம், ஆன்மீகம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த தெய்வீகம், ஆன்மீகமான விஷயங்கள், நல்ல ஒரு சந்தோஷமான சூழல், இதெல்லாம் குரு கொடுப்பார். குருவுமே பாதிக்கப்படுறார் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் கடவுள் தான் துணை அப்படின்ற மாதிரி நீங்க உங்களை கடத்தி கொண்டு போனீங்கன்னா குரு தசையை ஃபேஸ் பண்ணலாம். ஓகே சார், இப்போ வந்து சந்திர தசையில வந்து நீங்க ஒவ்வொரு புத்திகள் சொன்னீங்க. அந்த 10 ஆண்டுகளுக்குள்ள ஒவ்வொரு புத்திக்கும் ஒவ்வொரு காலகட்டம் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு தசைக்கும் ஒவ்வொரு புத்தி இருக்கும்ல, அப்ப அதை பொறுத்து பலன்கள் மாறும். நிச்சயமா மாறும். தசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள புத்தின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்தரம்னு எடுத்துக்கிட்டோம்னா சூட்சமம் எடுத்துக்கிட்டோம்னா பிராணன் எடுத்துக்கிட்டோம்னா அர்த்த பிராணன். இப்படி வந்து நம்ம ஆட்கள் வந்து சித்தர்கள், ஞானிகள் பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மாறும். இப்ப நம்ம நட்சத்திரத்தினுடைய பிறப்பின் ரகசியம் பார்த்துருக்கிறோம், தசாபுத்தி பார்த்துருக்கிறோம். இதற்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அதிர்ஷ்ட குறியீடுகள் என்ன,
உங்களுக்கு சாதகமான நட்சத்திரங்கள் என்ன, தொழிலில் வெற்றி பெறுவதற்கு உதவும் தெய்வம் என்ன, வழிபாடு ஸ்தலங்கள் என்ன, இது ஒரு பார்ட். இது ஒரு 3 வீடியோவை பார்த்துட்டு இந்த திசைக்குள்ள நடக்கிற புத்தி என்ன பண்ணும், இந்த திசையும் புத்திநாதனும் அதை சொல்லும்போது சொல்லுவாங்க தசாநாதனும் புத்திநாதனும் எங்க இருந்து பார்த்தா என்ன பலன், தசாநாதனுக்கு புத்திநாதன் எந்த வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படின்றது இருக்கு. தசநாதன் சரியில்லை, புத்திநாதனாவது நல்லா இருக்கிறாரு, அந்த புத்தியாவது சப்போர்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரியான பலன். இதை புலிப்பாணி ஐயா தன்னுடைய 300 பாடல்கள்ல தசாபுத்தி பலன்களையும் சொல்லி இருக்கிறார். அதை எந்த ஒளிவு முறையும் இல்லாம ஒவ்வொரு திசைக்குள்ளே நடக்கிற புத்திகளை நம்ம பார்த்து அதற்கான வழிபாடுகள், பரிகாரங்கள், ஆலய முறைகள் எல்லாத்தையும் தெளிவா ஒவ்வொரு பார்ட்டா பார்ப்போம். நிச்சயமா. ஸோ கேட்டை நட்சத்திரம் ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. இந்த வழிகாட்டுதல் நிச்சயமா எல்லோருக்கும் தேவை. ஏன்னா இப்போ நம்ம பண்ணக்கூடிய விஷயம் தான் எதிர்காலத்தில் அது ஒரு பலனாவோ இல்லை ஒரு தொல்லையாவோ கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த வழிகாட்டுதல் இந்த வீடியோவில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்காக கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குருவாழ்க, குருவே துணை. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். அதே மாதிரி ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வந்துரும். டைம்லைன்ல ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த வீடியோக்குள்ள நீங்க பார்க்கலாம். கமெண்ட்ஸ்ல நீங்க கேட்கவே தேவையில்லை. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. சார் சொல்லக்கூடிய இந்த தசாபுத்தி பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்போ எந்த தசை உங்களுக்கு நடக்குது, இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பொருந்தி இருக்கு, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதுக்கப்புறம் எடுத்திருக்கக்கூடிய லட்சியம் என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணீங்க அப்படின்னா இதை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு, மற்றவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.